ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல போகிறேன். அதாவது நான் விசிட் பண்ண டூரிஸ்ட் பிளேசஸை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்லலான்னு இருக்கேன். அதாவது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 பிளேசஸ் இருக்குங்க. ஒரு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த ஃபேமஸான பிளேசஸ். ஸோ அந்த பிளேசஸ் வந்து நான் விசிட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ எனக்கு அந்த பேக்கேஜுக்கு செலவாச்சு அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அக்கமடேஷனுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத சொல்லேன். ஃபஸ்ட்டு பிளேஸ் பார்த்தீங்கன்னா திங்களூரில் உள்ள சந்திரன் ஸ்தலம் தாங்க ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து. இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். நீங்கள் விசிட் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் இந்த பேக்கேஜ் பற்றி நான் சொல்கிறேன். இந்த பேக்கேஜில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மோஸ்ட் ஃபேமஸ் டெம்பிள்ஸ், அந்த ஃபேமஸ் டெம்பிள்ஸ்லாம் போனதுக்கு எனக்கு எவ்வளோ செலவாயிருக்குங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ இந்த பேக்கேஜுக்கு எனக்கு எவ்வளோ செலவாச்சுன்னா ஒன்லி 700 ருபீஸுங்க. ஸோ இந்த பேக்கேஜ் வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு பே பண்ணுறோம். அவங்க வந்து இந்த காம்போ பேக் வந்து கொடுக்குறாங்க. என்னென்னா அந்த பேக்கேஜ் ப்ளஸ் அக்கமடேஷன் ப்ளஸ் வந்து ஃபுட்டு எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இந்த டூரிஸ்ட் பிளேஸ்க்கும் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்கு பஸ் சார்ஜ் எதுவுமே கிடையாது. பஸ் சார்ஜு அப்புறம் வந்து ஃபுட்டு அக்கமடேஷன் எல்லாம் சேர்த்து எனக்கு வந்து 700 தான் வாங்கியிருக்காங்க. ஸோ நான் என்னென்ன பிளேஸ் போனேங்கிறத சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து திங்களூரில் உள்ள சந்திரன் ஸ்தலம். ஸோ இது வந்து ரொம்ப மஸ்ட் விசிட் பிளேஸ். எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் விசிட் பண்ணணும். ஒன்ஸ் உங்கள் லைஃப்பில் வந்து இந்த பிளேஸ்க்கு போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போகிற வழியில் நான் நிறைய விஷயங்களை கவனித்தேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த நிலமே பார்த்தீங்கன்னா நல்ல விவசாய நிலங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த இடத்துல மஸ்ட் வந்து அவங்க வந்து இதே மாதிரி அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த இடத்துல வீடு கட்டாமல் அதோட அந்த என்ன சொல்கிறது இந்த மண்ணோட வளத்தை அப்படியே காப்பாற்றிட்டாங்கன்னா பிரச்சனைலாம் போகும். ஸோ அதை தான் நான் யோசித்தேன். அப்படியே அந்த அரிசி மணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நெல்மணின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அப்படியே ரசிச்சுக்கிட்டே வந்தேங்க போகிற வழியில. ஸோ இதுக்கு என்ன எனக்கு எவ்வளோ நேரம் டைம் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து நான் 5 o'clock நான் வந்து ட்ராவல் இங்கே ஸ்டார்ட் பண்ணேன் தஞ்சாவூர்லேருந்து. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு என்ன கோயிலுங்கிறத சொல்லிடுறேன். குருஸ்தலம். ஸோ குருஸ்தலம் அதாவது நவக்கிரகங்களில் உள்ள ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் உள்ள ஃபேமஸான டெம்பிள். இந்த குருஸ்தலம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆலங்குடியில் உள்ள ஃபேமஸான டெம்பிள் தான் அது. ஸோ இங்கே பாருங்கள், இதில் எப்படி அந்த சீலிங்கில் எவ்வளோ டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு டிசைன்ஸுமே அவ்வளோ மைனூட் ஆர்ட்ஸ் இருக்குது. அந்த பெயிண்டிங்கோட கலர்ஸ் வந்து செம்மையாக இருக்குது. ஸோ நான் இதை தான் வந்து பார்த்துக்கிட்டே வந்தேன். ஸோ டிசைன்ஸும் வேரி ஆகுது. இது அப்படியே பார்த்துட்டே நான் எங்கே கோயிலுக்கு போனாலுமே இந்த சீலிங் அந்த டிசைன்ஸ்லாம் பார்ப்பேன். அந்த வால்ஸ்லாம் அந்த டிசைன்ஸ் இருக்கும்ல அதெல்லாம் பார்ப்பேன். அப்புறம் அந்த கல்வெட்டுகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பார்ப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும் இல்லையா. நம்ம பெரிய கோயிலெலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த கோயிலுக்கெல்லாம் போனோம்னா இந்த ஆர்ட்ஸ்லாம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங் ஆர்ட் பெயிண்டிங்லாம் செம்மையாக இருக்கும். அதே மாதிரி இந்த மினியேச்சர் பெயிண்டிங்ஸ்னு சொல்லிட்டு அந்த சின்ன சின்ன வால்ஸ்லாம் வரைஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த குருஸ்தலம் வந்து கண்டிப்பாக போகணும். அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாமிகளும் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். சரி, நாங்கள் காலையில் 5 o'clock ஆரம்பித்து நாங்கள் அப்புறம் விசிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சரி ரொம்ப ட்ராவல் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு கரும்பு ஜூஸ் குடித்தோம். அதுக்கப்புறம் வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இந்த அப்பளம் வாங்கினேங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராகுஸ்தலம். ராகுஸ்தலம் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். என்னன்னா திருநாகேஸ்வரத்தில் உள்ள ராகுஸ்தலம். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் இருக்குது பாருங்கள். நான் சின்ன சின்ன மீன் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த கோயிலே உள்ள அந்த தீர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீனாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நல்லா பார்த்தெல்லாம் வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போனோம். ஸோ நாங்கள் எல்லாத்துலேயுமே வந்து சாமியை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்லேயே தான் நாங்கள் போயிட்டே இருந்தோம். இடையில வந்து நமக்கு அக்கமடேஷனும் அவங்க கொடுக்குறாங்க. நம்ம எங்கேயாச்சும் இடையில ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட நம்ம போகிறதுனாலும் போகலாம். ஸோ அந்த மாதிரியும் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து மார்னிங் ஃபுட்டை பற்றி நான் சொல்லணும். ஃபுட்டு வந்து எனக்கு இட்லி வித் சாம்பார் அண்டு சட்னி இது வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ், அப்புறம் வந்து கர்ட் ரைஸ், அப்புறம் வந்து கருவடக துவையல், அப்புறம் வந்து ஊறுகாய் அண்டு அப்பளம் இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணாங்கங்க. இதை விட லஞ்ச் வந்து சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் ஸ்தலம், அதாவது சூரியனார் கோயில்னு சொல்லுவாங்க. இந்த சூரியன் ஸ்தலம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லோரும் விசிட் பண்ணோம். இந்த கோயிலில் மட்டும் கூட்டம் அதிகமாக இருந்தனால நாங்கள் 20 ரூபா டிக்கெட் எடுத்துட்டு தாங்க உள்ளே போனோம். இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தரிசனில் வந்தவங்களே சீக்கிரம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே நிறைய குக்கும்பர்லாம் வந்து கட் பண்ணி பீசஸ் போட்டிருந்தாங்க. அதை கொஞ்சம் வாங்கினேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஸ்தலம். சுக்கிரன் ஸ்தலம் வந்து கஞ்சனூரில் இருக்குங்க. சரி, நான் சூரியன் ஸ்தலம் ஏன் கண்டிப்பாக விசிட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா
கண்டிப்பாக வந்து ஏன் விசிட் பண்ணால் அது எல்லாருக்குமே வந்து சூரியன் வந்து எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் அவங்களோட கேரக்டர்ஸ் இதெல்லாமே சொல்லுவாங்க. ஸோ அந்த கேரக்டர் வைஸ் நீங்கள் கரெக்டாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சூரியன் ஸ்தலம் தான் நீங்கள் விசிட் பண்ணணும். ஸோ அந்த சூரியனை நீங்கள் வணங்குனீங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் வந்து எல்லாமே உங்களோட பிஹேவியர் எல்லாமே கரெக்டாகவே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் ஸ்தலமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோங்க. அங்கேயும் க்யூ இருந்துச்சு. ஆனால் இருக்கிறதே எனக்கு தெரிஞ்சு சூரியன் ஸ்தலத்தில் தான் வந்து ரொம்ப கூட்டம் இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் வந்து இந்த டோக்கன் எடுத்தோம், 20 ரூபீஸ் டோக்கன் வந்து எடுத்தோம். அதுவுமே வந்து இப்போது ஜென்ரல் தரிசனில் வந்தவங்களே பார்த்துட்டு போயிட்டாங்க சீக்கிரமாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஸ்தலம் வந்து வைத்தீஸ்வரன் கோயில். ஸோ இந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் வந்து எனக்கு பெஸ்ட்டாக பட்டது என்னன்னா, நம்ம கோயிலுக்கு போகிறோம், அங்கே போகும்போது அந்த கோயிலில் வந்து ஒரு திருநீர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கி ஒரு பேப்பரில் வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் டைம் ஆகும். அவங்களே வந்து பேக் பண்ணி இப்படி பேக்கெட் போட்டு கொடுத்துட்றாங்க அந்த வைத்தீஸ்வரன் கோயிலில். அதில் செவ்வாயை பார்த்துட்டு நம்ம அங்கேயே வந்து திருநீர் கேட்டோம்னா கூட கொடுக்குறாங்க. ரிமைனிங் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா திருநீர் வாங்குறதுக்கு கூட கையில் வாங்குறதுக்கு கூட விட மாட்டாங்க. அவ்வளோ கூட்டமாக ரஷ்ஷாக இருக்குது. இங்கேயும் ரஷ்ஷாக இருந்தாலும் அவங்க எல்லாரையும் செப்பரேட்டாக பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சரி ஸ்நாக்ஸ் சாப்பிடலான்னு சொல்லிட்டு சரி வைத்தீஸ்வரன் கோயில் பக்கத்துலேயே அங்கே ஸ்ட்ரீட்லேயே வச்சுருந்தாங்க பொரி வந்து வறுத்த பொரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடலை அதெல்லாம் வாங்கினோம். நெக்ஸ்ட் வந்து புதன் ஸ்தலம் போனோம், திருவெண்காடு. இதுக்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்த்தோன்னே எங்களுக்கு நைட்டு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால சரி புதன் ஸ்தலமும் பார்க்கணும், கேது ஸ்தலம் பார்க்கணும், அதுக்கப்புறம் திருநள்ளாறு வேற போகணும் இல்லையா. ஸோ அதனால புதன் ஸ்தலம் வந்து நெக்ஸ்ட் வந்து போனோம். அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே என்ன பண்ணோம், நாங்கள் டேரெக்டாக வந்து புதன் மட்டும்தான் நாங்கள் வழிபட்டோம், வேற எங்கேயும் போகலை. சிவன்லாம் நாங்கள் வழிபடல, ஏன்னா டைம் ஆகிடும் அப்படிங்கிறனால அங்கே மட்டும் பார்த்துட்டு சரி அடுத்தது வந்து கீழ்பெரும்பள்ளம் போகலாம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருந்தோம். கீழ்பெரும்பள்ளம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக திருநள்ளாறு போகிறதுக்கு டைம் ஆகிடும். சரி அதுக்கப்புறம் இதையும் சொல்லிடுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டாய்ஸ்லாம் வச்சுருந்தாங்கங்க, சூப்பராக இருந்துச்சு. இருக்கிறதுலே வந்து நீங்கள் ஷாப் பண்ணணும், அதாவது ஏதோ ஞாபகார்த்தமாக ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருநள்ளாறு ஓகே, அங்கே நல்லாயிருக்கு. ரிமைனிங் டெம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் வாங்கினதாக தான் இருக்கும். திருநள்ளாறு போயிட்டோம். அந்த கேது ஸ்தலம் மட்டும் நாங்கள் போகலை, ஏன்னா டைம் ஆகிடும், 9 மணிக்கு மேலே கோயில் நடை சாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சனிஸ்தலம் போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா சாம்பிராணியே ஒவ்வொரு கலராக வச்சுருக்காங்கங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போர்டு மாதிரி இந்த டாய்ஸ் எல்லாமே வந்து 100ங்க. எந்த டாய்ஸ் யூனிக்கான்னு எது எடுத்தாலுமே 100 தான். ஸோ இந்த டாய்ஸ்லாம் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம், திருநள்ளாறு விசிட் பண்ணிங்கன்னா வாங்கலாம். அதுக்கப்புறம் அந்த அச்சுலேயே பாருங்களேன், இந்த மாடு மாதிரி உள்ள அச்சு இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. அந்த